சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நடைபெற்ற ஆருத்ரா தரிசனத்தில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். இதேபோன்று தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சிவன் கோயில்களிலும் ஆருத்ரா தரிசனம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக அதிகாலை நடராஜர் சிவகாம சுந்தரிக்கு மகாபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஆயிரங்கால் மண்டபத்தின் உள்ளே சுவாமிகளுக்கு அலங்காரமும் லட்சார்ச்சனையும் திருவாபரண அலங்காரமும் நடைபெற்றது. பல்வேறு பூஜைகள் முடிவடைந்த பிறகு மாலை 4 மணியளவில் அதிர்வேட்டுகள் முழங்க மேளதாளங்கள் மற்றும் வாத்திய கருவிகள் இசையுடன் நடராஜர் சிவகாம சுந்தரி சமேதமாக ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து நடனமாடியபடியே வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். அப்போது கோயிலுக்குள் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவகோஷங்கள் முழங்க நடராஜரை வழிபட்டனர். ராஜபாளையத்துலேருந்து வரோம். வருஷம் அந்த இதுக்கு வர்றது பழக்கம். இது தரிசனம் பண்ணால் நல்ல முறையில் நல்ல வீடு குடும்பம் எல்லாமே விருத்தியாக இருக்குது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சிவகாமி சமேத நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்பட்டு திருக்கார்த்திகை தீபம் நெற்றியில் வைக்கப்பட்டு ஆருத்ரா தரிசனம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிவபெருமான் திருநடனமாடிய பஞ்ச சபைகளில் ஒன்றான நெல்லை தாமிர சபையில் அதிகாலையில் ஆருத்ரா தரிசன நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவபெருமானின் திருநடனக் காட்சியை காண நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், 63 நாயன்மார்கள், பாண்டிய மன்னன் ஆகியோர் தாமிர சபை முன் எழுந்தருளினர். ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி உதகையில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பவானீஸ்வரர் கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. தோடர் பழங்குடியின மக்கள் நடனமாடி சாமியை வழிபட்டனர். பர்னியில் அமைந்துள்ளது. சற்றேறக்குறைய 150 ஆண்டுகளாக இருக்கும் கோயில். இந்த விழாவானது ஆருத்ரா தரிசனம் 112வது வருடமாக நடைபெற்று வருகிறது. இதில் பெருவாரியாக நமது நீலகிரி மலைவாழ் தோடர் பெருமக்கள் கலந்து கொண்டு இந்த தேரை இழுப்பது பாரம்பரியம். அதுதான் வழக்கம். தூத்துக்குடியில், கன்னியாகுமரியில், சென்னையிலலாம் வெள்ளம் ஏற்பட்டது. அந்த மாதிரி பாதிப்புகளெல்லாம் வராமல் இருக்கணும், இன்னும் வராமல் இருக்கணும். அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தைரியம் வரணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு தான் இந்த பவானீஸ்வரருடைய இந்த திருத்தேர் விழா நடந்து கொண்டிருக்கிறது. வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் கோவிலில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடராஜர், சிவகாமி பூப்பல்லக்கில் கிரிவலம் வந்தனர். முன்னதாக நடராஜர் மற்றும் சிவகாமி அம்மனுக்கு 16 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.